எடுத்துக்கோங்க. விட்டு ஸ்பூனோட பேக் சைடு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம பிவிசி பைப்பை வந்து இங்க ஹாட் க்ளூ கன்னை வச்சு ஒட்டிடலாம். இங்க இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. பேட்டரி ஹோல்டர் வந்து சைடுல வந்து ஹாட் க்ளூ கன்னை வந்து ஒட்டிடலாம். இது இப்போ இந்த பேட்டரி ஹோல்டர் மேல கியூபாக்ஸ் ப்ராசஸரையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம வந்து வாஷ் பேசின்ல வந்து அந்த நெட் மாதிரி இருக்கும்ல ஓட்ட ஓட்டியா, அது வந்து எடுத்துக்கலாம். ஆனா என்கிட்ட அது இல்ல. அதனால நான் வந்து ஒரு பாக்ஸோட மூடி இருந்துச்சு ஸ்டீல், அதுல வந்து ஹோல் போட்டுக்கிட்டேன். ஆணிய வச்சு கட்டை கம்பி வந்து எடுத்துக்கோங்க. அத வந்து இந்த 2 ஹோல்ஸ்குள்ள வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி வளைச்சு இன்னொரு ஹோல்ல இருந்து கொண்டு வந்துருங்க. இத வந்து இங்க கொண்டு வந்து கீழே வந்து இத டைட் பண்ணிருங்க. இப்படி வளைச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மூடி ஓட்ட ஓட்ட போட்டு வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தால அதுக்குள்ள கட்டு கம்பி வந்து விட்டுருக்கேன் 2 ஹோல்ல. இப்போ வந்து இத இந்த ஸ்பூன் மேல வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து நல்லா டைட் பண்ணிட்டேன். பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா. இப்போ நம்ம வந்து இந்த பிவிசி பைப்பை வந்து சால்டரிங் லைனை வச்சு ஓட்ட போட்டுடலாம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் போற அளவுக்கு. இப்போ நான் வந்து 2 ஹோல் வந்து போட்டிருக்கேன். எதுக்குன்னா இந்த மூடி சொன்னல அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹோல், இன்னொரு ஹோல் எதுக்குன்னா இந்த ஃப்ளேம் சென்சார் இருக்குல்ல அத வந்து வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து இங்க ஒரு ஹோல் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிருங்க. அத வந்து கீழே வச்சிடலாம். இன்சர்ட் பண்ணிடலாம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த ஹோல்ல. இப்போ இதுல கொஞ்சம் ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிடலாம். ஃப்ளேம் சென்சார் இருக்குல்ல அத வந்து இதுல வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த சென்சாரை இது மேல ஒட்டிருங்க. ஹாட் க்ளூ கன் போட்டாச்சு, இது மேல ஒட்டிடலாம். டைட்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் பம்ப் வந்து எடுத்துக்கோங்க. அத வந்து சைடுல இந்த மாதிரி வச்சிருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கரோட பாக்ஸ் இருக்குல்ல அதுல வந்து நான் இந்த வாட்டர் பம்போட பைப் இருக்குல்ல அது போற அளவுக்கு வந்து ஹோல் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் ஹோல் போட்டுக்கலாம், பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷவர் மாதிரி இருக்கணும்னு. இப்போ வந்து இதுக்குள்ள இதை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்படி வச்சா தண்ணி வந்து லீக் ஆகும். ஏன்னா இங்க வந்து சைடுல ஹோல் இருக்கு. அதை மூடுறதுக்கு வந்து ஹாட் க்ளூ கன் வந்து யூஸ் பண்றேன். இப்போ வந்து இதை மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட பைப் இருக்குல்ல வாட்டர் பம்போட பைப் அது வந்து ஹாட் க்ளூ கன்னை வச்சு ஒட்டிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நான் இப்போ வந்து பைப் இந்த ஸ்ட்ரைக்கர் இருக்குல்ல அது வந்து இந்த பைப்போட கனெக்ட் பண்ணி இதை ஒட்டி பார்த்தா இந்த ஸ்ட்ரைக்கரோட இது ஸ்ட்ரைக்கரோட ஹோல்டர் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆடுது. அது ஆடாம இருக்கிறதுக்கு வந்து நான் என்கிட்ட வந்து பழைய சால்டரிங் அயர்ன் வந்து இருந்துச்சு. அதோட பின்னாடி இருக்கிறத வந்து வச்சிருந்தேன். அதை வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் ஹாட் க்ளூவை வச்சு. இதை திருப்பியும் மூடிடலாம். நம்ம வந்து இது மேல நம்ம ஒட்டிடலாம் இந்த பைப்பை. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இந்த ஃப்ளேம் சென்சர்ல வந்து 3 வயர் இருக்கும். 3 பின்னு. என்னென்ன பின்னா VCC, GND, அப்புறம் டிஜிட்டல் அவுட்புட். இப்போ வந்து VCCல வந்து ரெட் வயர், GNDல வந்து ப்ளூ வயர், அப்புறம் DOல வந்து பிளாக் வயர். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கியூபாக்ஸ் ப்ராசஸர்ல வந்து கொடுத்துடலாம். VCC வந்து A1 பார்ட் இருக்குல்ல அதுல
பண்ணிருங்க. அப்புறம் GNDயோட அப்புறம் DO இருக்குல்ல, டிஜிட்டல் அவுட்புட், அதை வந்து A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு வயர் வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து A2ல கனெக்ட் பண்ணி அதை வந்து இங்க நம்ம பவர் சப்ளை கொடுப்போம்ல இந்த கியூபாக்ஸ் ப்ரெஷர்ல, அதுக்கிட்ட வந்து 4 பின் இருக்கும், பிளஸ் மைனஸ்னு. அதில் வந்து இந்த A2ல வந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி வந்து பிளஸ்ல கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பவர் சப்ளை கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணா இதுல வந்து 2 லைட் வந்து எரியும், ஆனா ஒரு லைட் தான் எரியணும். இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறது சென்சிட்டிவிட்டி தான். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபிளேம் சென்சார்ல வந்து ப்ளூ கலர்ல வந்து இருக்கும், இந்த ஸ்க்ரூ டைட் பண்ற மாதிரி. அத வந்து லெஃப்ட் சைடுல வந்து திருப்புங்க. இப்போ வந்து ஒரு லைட் தான் எரியும் இல்ல. இப்போ திருப்பி இங்கேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபிளேம் சென்சாரோட கனெக்ஷன் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வாட்டர் பம்பை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். வாட்டர் பம்போட ரெட் வயர் இருக்குல்ல, பாசிட்டிவ், அதை வந்து MA1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் வயர் நெகட்டிவ் இருக்குல்ல, அதை வந்து MA2ல கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து பேப்பர் வந்து இதுல வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கையில பட்டாலும் ரொம்ப எரியும். உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா யாராச்சும் பக்கத்துல இருக்கும் போது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். இப்போ நம்ம வந்து பத்த வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணலாம். தண்ணி வந்து ஸ்ப்ரேவா வரும்னு நினைச்சேன், ஷவர் மாதிரி. ஆனா நான் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா அந்த டியூப்லயும் கொஞ்சம் வந்து ஹாட் க்ளூ கன் வந்து போட்டுட்டேன். அதனால அது வந்து சொட்டு தான் விழுது. அந்த ஹோல் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹாட் க்ளூ வந்து தெரியாம அதுலயும் போட்டு விட்டேன், அதனாலதான். இந்த வீடியோ வந்து 50% தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனா 50% வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவா வருது, அதான் இதுல வந்து ஒர்க் ஆகல. இந்த மிஷினை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நீங்க வந்து பண்ணும்போது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த கேரம் ஸ்ட்ரைக்கர் இருக்குல்ல, அதோட ஹோல்டர் தானே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் பம்ப் வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரி வச்சிருந்தோம். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அது வந்து நல்லா ஒர்க் ஆகல. ஏன்னா நம்ம வந்து அதை டைட்டா க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஹாட் க்ளூ கன் வந்து அந்த டியூப்ல போட்டதுனால அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகல. அதனால நான் வந்து 2 வேஸ்டான பாட்டில் இருக்குல்ல, கோகோ கோலா பாட்டில் அந்த மாதிரி, அதோட மூடி 2 எடுத்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் பம்போட டியூப் இருக்குல்ல, அது போற அளவுக்கு இங்க ஒரு ஹோல், அப்புறம் கீழே வந்து குட்டி குட்டியா அந்த ஹோல். இது வந்து நம்ம ஃபயர் வந்து பத்த வச்சிடலாம். பேப்பர் வந்து இதுல வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணி வச்சிருக்கோம்ல, இப்போதான் நெருப்பு வர ஆரம்பிக்குது, அதனால டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு, ஃபயர் டிடெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.